குரு ஆஸ்ட்ரடி வணிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 1 2026 சனிக்கிழமை ஆடி 16 தேய்பிரை திருதிய திதி. துலாம், விருட்சிகம், தனுசு 3 ராசிக்கான தினப்பலன். 3 ராசியின் பொது பலன் தான். ஜாதகம் சார்ந்த தகவல் தெரிந்து கொள்ள மற்றும் உங்க பிறப்பு தேதியிலிருந்து அடுத்த பிறப்பு தேதிக்கான ஒரு வருட ஆண்டு பலனும் சொல்கின்றேன். ஜாதகம் சார்ந்த தகவல் தெரிந்து வீடியோல இருக்கும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். துலா ராசிக்காரர்களுக்கு ராகுவுடன் சந்திரன் தேய்பிரை சந்திரன் இணைவது இது ஒருமையான கிரகண தோஷம். புதிதாக கல்யாணம் ஆனவங்க குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்களை கவலை அதை சார்ந்த எதிர்பார்ப்பு ஏற்படுவதா இருக்கும். குழந்தைகள் நலன் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துங்கள். அவர்களை சார்ந்த ஒரு கவலை, அவர்கள் எதிர்காலம் பற்றிய ஒரு நினைப்பு இதெல்லாம் ஏற்படுவதா இருக்கும். உங்களுடைய அறிவாற்றல் சிந்தனையில ஒரு விதமான மந்தத்தனத்தையும் உணரலாம். உங்க ராசிநாதன் 12ஆம் இடத்துல கண்ணில நீச்சமாகின்றது காலைல 9:30 மணிக்கு மேல. அதனால பணம் பொருள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஆடம்பர செலவுகள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். சேமிப்பை கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள சவாலான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். போதிய மட்டும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். ஏன்னா சூரியன்ல குரு அஸ்தங்கம் ஆகிவிட்டது. குரு பார்வை உங்க 2ஆம் வீட்டு பார்வை வீரியம் குறைஞ்சதா இருக்கின்றது. இருந்தும் புதன் பார்வை உங்க 3ஆம் வீட்டு பார்க்கிறதுனால உங்க திட்டம் முயற்சி சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு முன்னேற்றம் காண்பதாக இருக்கும். உங்களுடைய அறிவுத்திறன், படைப்பாற்றல் திறன், நவீன துறை சார்ந்த இதெல்லாம் வெற்றியை கொடுத்தாலும் மனம் பிரச்சனை, குழந்தைகளை பற்றிய நினைப்பு, காதல் சார்ந்த உறவு இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்படைவதாக இருக்கும். சொல்லப்பட்ட விஷயங்களை கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட நேரம் பச்சை 5, அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் உங்க வீட்டுல இருந்து 4ஆம் இடத்த ராகுவுடன் இணைந்து இருப்பது ஒரு கிரகண தோஷம். எவ்வளவு விதமான வசதி வாய்ப்புகள் இருந்தால் மனதில் ஒரு இனம் புரியாத ஏக்கம், பயம், ஒரு விதமான திருப்தியற்ற உணர்வு இதெல்லாம் இருப்பதாக இருக்கும். தாயாரின் உடல் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பா நீங்க கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தாய் வழி உறவு சார்ந்த விஷயங்களை போதிய மட்டும் கருதுகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்திலும் வீட்டிலும் தேவையற்ற ஒரு குழப்பம், விவாதங்கள் வரதை பார்த்துக் கொள்ளுங்க. ஏன்னா புதன் 7ஆம் பார்வை பெரிதளவுக்கு பிரச்சனை இருக்காது. உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மருத்துவ சார்ந்த இருந்தால் உதவி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி மனை வீடு சார்ந்த விஷயங்கள் எதுவும் புதிய ஒப்பந்தங்களை எதுவும் போட வேண்டாம். முக்கியமா வாகனம் செல்லும்போது கவர்மெண்ட் செல்லுங்கள். கணவன் மனை உறவு சார்ந்த விஷயங்களிலும் சிற்பல பிரச்சனைகள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா சுக்கிரன் வீட்டுல 11ஆம் இடத்துல காலைல 9:30 மணிக்கு நீச்சமாகின்றது. கணவன் மனை விஷயங்களை சந்தோஷங்கள் அதிகமாக ஏற்பட்டு அது சார்ந்த பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மூத்த சகோதரி வழி உறவுல தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட திசை தெற்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு பிடிக்கிற தேய்பிரை சந்திரங்க இன்னொரு கிரகண தோஷ நாள். உங்களுடைய வயது குறைவான இளைய சகோதரி உறவு சார்ந்த விஷயங்கள்ல தேவையற்ற மனஸ்தாபம் ஏற்படும். அது போது மட்டும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். போதிய மட்டும் அதிகப்படியா நிதானமும் பொறுமையும் தேவைப்பட்டதா இருக்கின்றது. ஏன்னா சனியை 4ஆம் இடத்துல இருந்து அஸ்தாஷ்டம சனி காலம். தாயார் உடல்நல சார்ந்த விஷயங்களும் கவனித்துக் கொள்ள வேண்டாம். ஏன்னா சூரியன்ல குரு அஸ்தங்கமானதுனால் அதோடைய பார்வை பலம் சனியில கொஞ்சம் குறைந்ததா இருக்கின்றது. வாகனம் செல்லும்போது கவனமுடன் செல்லுங்கள். 6ஆம் இடத்துல செவ்வாய் மறைவு. உடல்ல ஷோல்டரு, கை நரம்புகள் சார்ந்த பிரச்சனை எதனா இருந்தால் மருத்துவம் எடுத்துக்கொள்ளுங்கள். தங்களிடம் தவறான தகவல், பொய்யான செய்திகள்லாம் பரப்பப்படலாம். ஒரு வாட்டி 2 வாட்டி ரீசெக் செய்து கொள்ளுங்கள். நம்பி அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். மற்றபடி தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள நல்லதுதான், நன்றாக தான் இருக்கும். இருந்தாலும் சில விஷயங்களை பொறுமை நிதானம் தேவை. அதிர்ஷ்ட மஞ்சள், அதிர்ஷ்ட 3, அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு.